அன்றாட வாழ்க்கையில உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க மெனக்கெடல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? பசிச்சா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். பசிக்கல அப்படின்னும்போது அந்த பசித்து டைமுக்கு புசிக்கிறது. அந்த ருசிக்கு சாப்பிடுறது இல்ல. கிடையாது. பசிக்கு தான் நம்ம சாப்பிடணும். பசி இல்லாதம்போது சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசி ஒரு வாய் வச்சிருந்தா கூட அத கூட நம்ம சாப்பிட்டு முடிக்கணும். பாத்திரத்துல இருக்கிறது கூட நம்ம சாப்பிட்டு முடிக்கணுங்கிற மாரி வரும். இப்போ எனக்கு 49 ஆகுது. ஒரு 2, 3 இயர்ஸ் தான் இத நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். உங்க அழகின் ரகசியம் இதுதான். மேபி இருக்கலாம். ஓகே. உங்க டயட் மெனுல என்ன புதுசா ஃபாலோ பண்றீங்க? எக்ஸர்சைஸோட ஷெட்யூல் சொல்லுங்க. மேக்ஸிமம் அவுட் சைட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. அத எத தவிர்க்கணும்னு சொல்றீங்க? ஆயிலி, சீஸ் அதிகமா ஆயில், சீஸ் போடுவாங்க. எல்லாம் சாப்பிட அப்புறம் வேணாம். ஃப்ரை பண்ணது, எண்ணெயில ஃப்ரை பண்ணது, அதெல்லாம் ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். ஸோ ஃபேட் போடும். ஸோ நானே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து நானே கூட சமைச்சு சாப்பிடுவேன். ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவா இருக்கு எனக்கு. நானும் ஒரு ஒரு பீரியட்ல வந்து அவுட் சைட் ஃபுட் நெறைய சாப்பிட்டு ரொம்ப ஒரு மாரி கிரேவிங்ஸா ஆயி அடிக்ட் ஆயிட்டேன். ஒரு 3 மந்த்ஸ் தொடர்ந்து டவுன்லோட் பண்ணி அது திருப்பி டெலீட் பண்ணி திருப்பி டவுன்லோட் பண்ணுவேன். ஒரு அடிக்ஷன் மாரி ஆயிடுச்சு எனக்கு. ஒரு 98 கேஜஸ் ஆயிடுச்சு. நான் 85 இருந்தேன். 98 கேஜஸ் போயிட்டேன். இப்ப எவ்வளவு இருக்கீங்க? இப்போ ஒரு 8 கேஜி குறைச்சிருக்கேன். ஹெல்த் கான்ஷியஸா இருப்பேன். பட் ஆனா என்னால அத கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாரி குடிகாரனுக்கு கை நடுங்கும்ல, அந்த மாரி கரெக்ட்டா ஒரு 7:00 ஆனா அப்படியே டவுன்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் ஆர்டர் பண்ணிட்டு வர வச்சுருவேன். ஸோ டின்னர், லஞ்ச்னா கை நடுங்குது குமாரு. இப்ப கொஞ்சம் எடு போன நடுக்கலாம். ஆர்டரா போடு அப்படிங்கிற மாரினா. கயிறு கட்டி வச்சிருக்கேன் நானு. அடுத்து. நான் வந்து காலைல 7:00 எழுந்தேன். 7:30க்கு ஹாட் வாட்டர் குடிப்பேன். 9:30க்கு ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் சாலட் சாப்பிடுவேன். 1:30க்கு வந்து ஆஃபீஸில் கொடுக்குற மெனு ரைஸ் வித் அவங்க கொடுக்குற சுண்டல்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். ஈவினிங் வந்து 5:00 வந்துட்டு பன்னீர் ஆர் சோயா இந்த மாதிரி எடுத்துப்பேன். நைட் வந்து ஆஃப்டர் த ஜிம் வந்து வாட்டர்மெலான், மேங்கோ, வெள்ளரி பிஞ்சு இது 3 மட்டும் தான் சாப்பிடுவேன். அதனால அதில் இருக்க மிக்சட் ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். நான் வந்து 140 வரைக்கும் போயிட்டு நான் 140யா? ஆமா. எந்திரிச்சு நின்னுங்க. எவ்வளவு ஹைட் இருக்கீங்க? நான் வந்து 6.2. ஓகே. இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? இப்போ 90ல இருக்கேன். 90 140ல இருந்து 90க்கு வந்துட்டீங்களா? ஆமா. ஓகே. எவ்வளவு நாள் ஆச்சு இந்த எடை குறைக்க? நான் ஒரு 6 மந்த்ஸ் கேப் எடுத்துக்கிட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல 22 தான். பரவாயில்ல. 22 வயசுல உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் தான். சொல்லுங்க. நான் வந்து யோகா அண்ட் ஃபுட் மூலயமா 45 கேஜிஸ் குறைச்சேன். 112 கேஜிஸ்லேருந்து இப்போ அரௌண்ட் 70 கேஜிஸ் வந்தேன். ஜஸ்ட் வீட்லேயே ஹோம் பேஸ்டாக யோகா பண்ணி ஆன்லைன்லேயே பண்ணி எதுவும் டீச்சர் ஆன்லைன்ல பார்த்து நீங்க குறைச்சிட்டீங்க. ஆமாம். எது குறைக்கணுங்கிற முடிவை நோக்கி நகர்த்துச்சு? அதான் அந்த ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ்க்காக பார்க்கும்போது பொண்ணுங்களாம் வந்துட்டு அதை வச்சு டிக்ளைன் பண்ணாங்க. அப்போ கூட எனக்கு வந்து அது என்னை ஸ்ட்ரைக் ஆகலை. என்னடா நம்ம இன்னும் அவ்வளோலாம் வெயிட் இல்லையே அப்படின்னு தான் நான் நினச்சி சுற்றிட்டு இருந்தேன். பட் ஆஃபீஸில் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணும்போதுட்டு 112 கேஜி பார்த்தும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு 96 அந்த 100க்குள்ளே தான் இருப்போம் அப்படின்னு. 100 மேலே தாண்டி 112 போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி வேலை பார்க்க முடியல, என் மைண்டே ஓடல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் தேட ஆரம்பிச்சு, அப்புறம் இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சு அந்த மாதிரி தான். எவ்வளவு வயசாகுது உங்களுக்கு? 30 முடிஞ்சிருச்சு 17th. கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைச்சிருச்சா? இல்லை இல்லை சீக்கிரம் கிடைச்சு. இன்னும் தெளிவாயிட்டேன். எதுல தெளிவானீங்க? அதை சொல்லுங்க விவரமா. ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு. முதல்ல நம்மள பார்த்துப்போம். ஆமா. அப்புறம் வீட்டுக்காரமா அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஹெல்த் சேஞ்சஸ் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே அவாய்ட் பண்ணல. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும்தான் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் சுகர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு பதிலாக நேச்சுரலான சுகர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகரியாக இருக்கட்டும், இல்லை டேட்ஸாக இருக்கட்டும், ஹனியாக இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சூரியன் உதிச்சு இறங்குறதுக்குள்ளார சாப்பிட்டு முடிச்சிடுறது. நைட்டு வந்து 6 மணிக்கு மேல நீங்க அப்ப சாப்பிட மாட்டீங்க? மேக்ஸிமம் அவாய்ட் சார். ஸ்டார்ட் த டே வித் டீடாக் ஜூஸ் அண்ட் தென் கோ ஃபார் ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் வந்துட்டு ஹேவ் கிரெயின் மீல் பட் டு நாட் ஆட் எனி ஆடட் ஆயில்ஸ். நீங்க வந்து டீடாக்ஸ் பண்ண சாப்பிட ஜூஸ் ஒன்னு குடிச்சிடுங்கன்னு சொல்றீங்க. ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிடுவோம். ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. நெக்ஸ்ட் உங்க லைஃப் ஸ்டைல ஏதாவது புதுசா ஆட் பண்ணிருக்கீங்க? இவங்க ஆட் பண்ணாத விஷயங்கள். நான் சாப்பிட்றது எப்படின்னா, வாய்க்குள்ள ஒரு கவளம் போட்டுட்டா உதட்ட மூடிக்கிடும். ஓட்டம் மூடிக்கிட்டு நல்லா இப்படி நல்லா 15 to 20 முறை பெண்ணு நல்லா அந்த சுவையை வந்து நாக்குக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு சப்பையா ஆகிறத நம்ம உணர முடியும். அப்படியே உள்ள தள்ளிட்டோம்னா அது நல்ல ஜீரணத்துக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்க அதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க இந்த வயசுலயும்? இந்த வயசுலையும் நான் வந்து இந்த முளைக்கட்டின பயிறு அதை வச்சு நல்லா நான் சொன்ன மாதிரி மென்று சாப்பிடுவேன். தண்ணி குடிக்கக்கூடாது. 20 நிமிஷம் கழிச்சு தான் தண்ணி குடிப்பேன். மென்று தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன். விக்கிடுவோம் சார். விக்கிச்சுன்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். ஒரு இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோடு போட்டு விக்க வேணாங்கிறதுக்கு தான் அவர் மென்னு சாப்பிடுங்கிறாரு. முழுங்கினீங்கன்னா தான் மாட்டிக்கும் சார். ஒரு சில நேரம் பேசிட்டு சாப்பிட்டாலும் விக்கிக்கும் சார். எனக்கு ஃபீல்
இருந்துச்சுனாலும் சரி, அழுக வந்துச்சு, ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா, நல்லா சாப்பாடுலாம் எடுத்து போட்டு உட்காந்துருவேன். உட்காந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாட்டு போட்டு அழுதுட்டே திம்பேன். இங்கிட்ட ஒரு பக்கம் அழுக வரும், அழுதுட்டே திம்பேன். சரி நல்லாயிடும் அப்படின்னு இந்த சொல்லிட்டு. பருத்தி வீரன்ல நம்ம பிரியாமணி போட்டு உட்காந்து சாப்பிடும் அந்த கேட்டகரி தானே நீ? லிட்டரலி அதான் சார்.